வாழ்க்கைக்கு செலவழித்து காவியம் போட்டு என்னுடைய தாய் தமிழ் திருநாடு அப்பர் நாட்டில் இந்த முட்டத்தூரிலே ஏழ்மை குடியிலே பிறந்து ஏழ்மை குடியிலே வளர்ந்து நாள் சென்று பல பட்டாளப்படுத்தி இன்னும் தாயகம் திரும்ப வந்திருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய காதலி ரோஜாவை அடுத்து பார்ப்பது வழக்கம். இதனால் வேறு தேடிக்கொண்டே வருகிறேன். ரோஜாவை பார்க்க முடியவில்லையே. ராஜா ரோஜாக்குத்தான், அந்த ரோஜா என்னாலும் இந்த ராஜாவுக்குத்தான். இதில் மாற்றமே கிடையாது. இருந்தாலும் அவளை பார்க்க வேண்டும் என்றால் ஆடிப்பட செல்ல வேண்டும். இது கண்ணி தமிழாம் இவ்வளவு தேடிக்கொண்டிருக்கிறோம். என் அன்பு காதலி ஆசை காதலி ஒரே ஒரு காதலி ரோஜாவை பார்க்க முடியவில்லையே. ரோஜா நீ எங்கே சென்றவனுடைய போது கிடையாது. வரேன். சுட்டவடு என்ற வள்ளுவரின் வாக்குக்கிணங்க இதே நாட்டில் ஏழை குடியில் பிறந்து ரோஜா என்று பெயர் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறது. அடுத்த தினமும் நான் காதலை காண்பது வழக்கம். எனக்கு என் காதலை ரொம்ப தூரமா நான் தேடிக்கிட்டே வரேன்.
பாருங்க இது அலெக்ஸ் கிட்ட சொன்னா கூட பரவாயில்லைங்க என்கிட்ட மாத்தி சொல்லிட்டீங்களே காலையில நான் உத வாங்குறதுக்கா என்னங்க பேருக்கு ஏத்த மாதிரி சும்மா கும்முனுக்குறேன் எவ்வளவு நாட்கள் ஆனது உன்னை பார்த்து படிப்பு என்ற படிப்பாக பழாப்பாய் விட்டேன் நான். என்னங்க பண்றது என்னங்க வயது வந்ததுக்கு அப்புறமாவது என் நினைப்பு வரும்னு காத்திருந்தேன் நீங்களும் அத்தை பின்னாடியே போயிட்டீங்க அத்தை பின்னாடி போனோம் எனக்கு காத்து போறாம அத்தைனா அப்படி இல்லைங்க முறைக்கு அத்தை ஆனா அவங்க இளம் வயதுதான் என்னை விட சின்ன பொண்ணுதான் இருந்தாலும் அத்தை சும்மா கும்முன்னு இருக்காங்களா அப்படியா ஆமா ஐநாடு வந்து பட்ட படிப்பெல்லாம் சிறப்பாக நானும் படிச்சு விட்டேன் நீயும் படிச்சுட்டேன் எனக்கு அதுக்கு அடுத்தது மேரேஜ் தான் அது மட்டும் இல்ல என்ன செய்ய அத்தை மகன் ஒன்னு நினைச்சேன் அழகி கவிதை ஒண்ணு படிச்சேன் அது மட்டும் இல்லங்க காலையில உத வாங்குறதுக்கு நான் தயாராவே இல்ல நம்ம என்னங்க போகிறனாலும் இந்த முட்டத்தூரிலே நாம் பிறந்தோம் வளர்ந்தோம் பட்டபடி விளைமடித்தோம் ஆனால் இந்த முட்டத்தூரில் ஏரி கரையின் மீது முட்டத்தூர் செல்லியாமலோர் தெய்வம் வீட்டில் இருக்கிறது ஆதாக்கு பிறப்பதற்கும் அங்க இருப்பதற்கு என்ன காரணம் என்று ஒன்றுமே புரியவில்லை என்னங்க அதனாலே இப்போது செல்ல வேண்டும் அதன பிறப்பும் வளர்ப்பும் என்ன ரகசியம் என்று தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்னங்க சிறு வயதுல நீங்கள் நானும் அயல்நாட்டுக்கு சென்றுட்டோம் பட்டப்படிப்புக்காக அதற்குள்ளதாக ஊர் எவ்வளவோ மாறிடுச்சு அது மட்டும் இல்ல நான் அந்த கரையோர வரும்போது அப்ப வீடுகளே இருக்காது இப்ப உள்ள வந்து பார்த்தாக்கா தெருத்தருவா அம்மா எவ்வளவு வீடு அது மட்டும் இல்லங்க அந்த கரை மேல எவ்வளவு பெரிய கோவில் ஒண்ணு இருக்கு அந்த கோவிலுடைய புராணத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய எனக்கும் ஆவல் இருக்காது கோவில் என்றால் ஊருக்கு இருக்க வேண்டும் ஆமாங்க ஊருக்கு மதில் இருக்க வேண்டும் ஆனா அந்த திருக்கோயிலானது ஊருக்கு ஒதுபக்க மரமாக ஏரிக்கரை மேல் அமைந்திருக்கிறது அதன் காரணம் என்னன்னு தெரியாம நாம் நாட்டுக்கும் போக கூடாது வீட்டுக்கும் போக கூடாது அது மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதன் புராண காவலை தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு தெரியும் புறப்படி கேட்கலாம் புறப்படி